ஆலயம் செல்வம் நம் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டம் சூரக்கோட்டையில் உள்ள பரமநாத ஐயனார் சுவாமி திருக்கோயில். ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மண்ணும் பொண்ணும் மங்களம் யாவும் சேருங்க. இது சத்தியமான உண்மை. இந்த தஞ்சாவூரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயில் சூரக்கோட்டை கோயில்னால் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த சைடு போகும்போதும் வரும்போதும் பஸ்ஸில் போனாலும் காரில் போனாலும் எல்லாரும் பைசாவுங்க சுவாமிக்கு போட்டுட்டு போவாங்க. காரில் போகிறவங்களா இருந்தால் இறங்கி கண்டிப்பாக சுவாமியை தரிசிச்சுட்டு தான் போவாங்க. வெளியில இருந்தே கையெடுத்து கும்பிடுவாங்க. இந்த சைடு யார் போனாலும் வந்தாலும் இந்த பேச்சி அம்மனை பார்க்காம போவே மாட்டாங்க. மிக மிக அற்புதமான திருக்கோயில். எல்லாரும் பார்க்க வேண்டிய கோயிலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கோயில் இந்த கோயிலுங்க. நம்ம இந்த கோயில் போவாங்க வருவாங்க. இந்த கோயிலுக்குள்ளே ஒரு வாட்டியாவது உள்ளே போயிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மண்ணும் பொண்ணும் மங்களயாவும் சேருங்க. இதெல்லாம் சத்தியமான உண்மை. பௌர்ணமியில் ஐயனாருக்கும் தேவியாருக்கும் சந்தன காப்பு, அமாவாசை போது விபூதி காப்பு அப்படி தான் செய்வாங்க. கோயிலில் எப்பயுமே கெடா வெட்டு பூஜை இருந்துக்கிட்டே இருக்கும். இது கோயிலோட ஸ்கேனர் கோடு. உங்களுக்கு அன்னதானத்துக்கோ இல்லை கோயில் தினசரி பூஜைகளுக்கு பைசா கொடுக்கணுன்னா இந்த ஸ்கேனர் கோடில் கொடுத்துடலாங்க. தஞ்சாவூரை சுற்றி உள்ள எல்லா கோயில்கள்லேயும் இப்போ இந்த ஸ்கேனர் கோடு வச்சுருக்காங்க. கோயில் பாருங்கள் எப்படி இருக்குது. அப்படியே சாந்தமாக சிரித்த முகத்தோட அழகாக இருக்கார் அந்த ஐயனார். அந்த ஐயனாரை இது வரைக்கும் பார்க்கலன்னா நிச்சயம் போய் தரிசிச்சுட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான கோயில். வாழ்க்கையை வளமாக்குங்க. இந்த கோயிலுக்குள்ளே கால் எடுத்து வச்சுட்டாலே இதெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு தெரியும். குலதெய்வம் காவல் தெய்வம் நம்ம கூட இருந்து காப்பாற்றுங்க. எந்த ஒரு கெடுதலும் நம்மளை அண்டவே விடாது. எத்தனை பேர் எத்தனை சூழ்ச்சி பண்ணாலும் நம்மளை காக்கிற தெய்வம் காவல் தெய்வம் தாங்க. நம்ம குலதெய்வம் தான் கூட இருந்து காப்பாற்றும். ஐயனார்கிட்டலாம் போய் ஒரு விஷயத்தை எடுத்து எனக்கு இதை செஞ்சு தாப்பான்னு கேட்டோம்னா அந்த விஷயம் முடிகிற வரைக்கும் நம்ம கூட இருந்தே நம்மளை காப்பாற்றுவாருங்க. ஐயனாரை பார்த்தா அப்படியே முகம் சாந்தமாக இருக்கார். இயற்கை சூழ மரஞ்செடி கொடிக்கு நடுவில் அற்புதமாக நமக்கு காட்சி தராரு. வெளியில் வெயில் அப்படி தான் அடிச்சுது. ஆனால் கோயிலுக்குள்ளே கால் எடுத்து வச்ச உடனே அவ்வளோ சில்லுன்னு இருந்தது. இங்கேயே தூங்கிடலாம் போலவே இருந்துச்சுங்க. அவ்வளோ அற்புதமாக இருந்தது. இந்த ஆடி திருவிழாலாம் இந்த கோயிலில் அப்படி தான் நடக்கும். ஐப்பசி மாதம் உத்திராட நட்சத்திரத்தில் கெடா வெட்டும் சிறப்பு பூஜைகளும் இங்கே நடக்கும். ஐயப்பன், வாபர், முனியாண்டவர், பேச்சியம்மன், பொம்மி, வெள்ளையம்மாள் சமேத மதுரை வீரன், கன்னிமுல கணபதி, வடிவழகி அம்மன் ஆகியோர் இந்த கோயிலில் நம்ம போய் தரிசிக்கலாங்க. இந்த கோயில் போயிட்டு வந்துட்டாலே சுபிக்ஷந்தான். வாழ்க்கை எந்த நிலையில் இருந்தாலும் அப்படியே ஏற்றி விட்டுரும். குழந்தைங்களை தீய சக்தி அண்டாமல் இருக்க பேச்சியம்மனையும், நமக்கு வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ, நம்ம வாழ்க்கை வளமாக்க என்னென்ன வேணுமோ, நம்ம சந்தோஷமாக இருக்க என்னென்ன கோரிக்கைகள் உண்டோ அனைத்தையும் நிறைவேற்ற மதுரை வீரனையும் நினைத்து கன்னிமுல கணபதியை வழிபடணுங்க. மதுரை வீரன் சந்நிதியை போய் பார்த்தா அப்படியே அவங்க ரெண்டு பேரும் நின்றுக்கிட்டு இருக்கா மாதிரி நமக்கு அப்படியே ஃபீல் ஆகிடுது. நமக்கு நிஜத்தில் அப்படியே நேரில் நமக்கு நிற்கிறாங்க. நம்ம சொல்கிறத அப்படியே கேட்குறாங்க. நமக்கு அவங்க அப்படியே பதில் சொல்கிறாங்க. அந்த ஃபீல் தாங்க அங்கே. இந்த கோயில் 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயில். ஒரு நாள் ஒரு விவசாயி நிலத்தில் ஏர் பூட்டி வேலை செய்யும்போது ஏற்கலப்பையில் கல் ஒன்று தட்டுப்பட்டது. அந்த இடத்த தோண்டி பார்த்தார் விவசாயி. அந்த கல்லில் காட்சி தந்தருளியவர் ஐயனார். இங்கே கோயில் கட்டி என்னை கும்பிடுடா, உங்கள் மொத்த ஊரையும் மக்களையும் நான் காப்பாற்றுறேன்னு ஐயனார் சுவாமி அருள அவருக்கு சிலை வைத்து சின்னதாக கோயில் கட்டி வழிபட்டார்கள். 80 வருஷத்துக்கு முன்னாடி கேரள சித்தர் ஒருவர் இந்த ஊருக்கு உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு வந்து அங்கேயே சில காலம் தங்கியிருந்தார். அவரை பிள்ளையார் கோயில் சாமியார்னு அழைச்சாங்க. அதுக்கப்புறம் பரமநாத ஐயனார் கோயிலுக்கு அருகே குடிசை அமைத்து தங்கியிருந்தார். அவர் மிளகு, கண்டந்திப்பிளி மாதிரியான பொருட்களை மண்பானையில் இட்டு கஷாயம் தயாரித்து அதையே உணவாக அருந்தி வந்தார். ஐயனாரை தரிசித்து வந்தவங்களுக்கு சாமியாரையும் வணங்க அவங்களுக்கு கஷாயத்தை தீர்த்தமாக தந்தார். பிறகு ஒரு மண்டலம் கடு விரதம் இருந்து வேள்வியெல்லாம் செஞ்சு ஐயனார் சுவாமிக்கு சக்தி ஏற்ற ஐயனார் சுவாமியின் புகழ் வெளியூருக்கெல்லாம் பரவ தொடங்கிச்சு. இதுதான் கோயிலோட தலைவரலாறு. ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இந்த கோயிலுக்கு போகணுங்க. போக போக வாழ்க்கை முன்னேற்றம் தான். இந்த கோயில் தாண்டி போகிறவங்களும் சுவாமியை கும்பிடாமல் போகவே மாட்டாங்க.
இங்கே போனாலே சுபிக்ஷமும் குடும்பத்தில் செல்வ செழிப்பும் நம்ம என்ன வேண்டுறோமோ அந்த வேண்டுதல் அத்தனையும் இந்த ஐயனார் இந்த பேச்சியம்மன் எல்லாருமே நிறைவேற்றி கொடுக்குறாங்க. எல்லாருமே காவல் தெய்வம் யாருங்க? நம்மளை காக்கிற தெய்வம். இது குலதெய்வ கோயிலுங்க. குடும்பத்தை எங்கே இருந்தாலும் நம்மளை காத்து அருளுவாங்கங்க. இவங்களை வணங்கிட்டு வர வர வாழ்க்கை ரொம்ப ரொம்ப செழிப்பாயிடும். இது இங்கே இருக்க வடிவழகி அம்மனை பாருங்களேன், அப்படியே ஒரு பதுமை மாதிரி இருப்பாங்க. அந்த முகம் பேருக்கேற்ற மாதிரி அவ்வளோ அழகாக தாங்க இருக்குது. இந்த பேச்சியம்மன் பாருங்களேன், அப்படியே உக்கிரமாக நமக்கு யாராவது கெடுதல் செஞ்சாலோ இல்லை நினச்சாலோ அவங்கள தண்டிக்கிற விதமாக எப்படி அமர்ந்திருக்காங்க. உடனே ஏஞ்சி தான் வரேன் பாரு உன்னை காப்பாற்றுறதுக்கு, அந்த மாதிரி தாங்க எனக்கு தோணுச்சு அவங்கள பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகான கோயில், ரொம்ப அற்புதமான கோயில். இது போல் கோயிலுக்கு போயிட்டு வரணும். பௌர்ணமியில் ஐயனாருக்கும் தேவியாருக்கும் சந்தன காப்பு, அமாவாசை போது விபூதி காப்பு எல்லாமே செய்கிறாங்க. கோயில் ரொம்ப நீட்டாக க்ளீனாக அழகாக வச்சுருக்காங்க. ரொம்ப பழைய நாள் கோயில், அற்புதமான கோயில். நம்ம வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நான் வீடியோ எடுத்தேன். என்ன எடுத்தோன்னே எனக்கு கேமராவில் தெரியவே இல்லை, அவ்வளோ வெயிலுங்க. குழந்தைங்க நல்லா இருக்கணும், எந்த நோய்வாயும் படக்கூடாது. நம்ம எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது நமக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது. எப்படி இருந்தாலும் மன கஷ்டம் இல்லாமல் இருக்கணும். தொழில் வியாபாரம் முன்னேறணும், விவசாயம் நல்லா இருக்கணும், குழந்தைங்க சொல் பேச்சை கேட்கணும், பெற்றவங்க கிட்ட மதித்து நடக்கணும். இதெல்லாம் தான் நம்ம எதிர்பார்ப்போம். இது அத்தனையுமே இந்த கோயில் போயிட்டு வந்தால் நடக்குங்க. இந்த கோயில் தேடி கண்டுபிடிக்கிறது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து பட்டுக்கோட்டை பஸ் பிடிச்சாலோ இல்லை ஒரத்தநாடு வயா வந்தீங்கன்னா சூரக்கோட்டை ரோட்டு மேலேயே இருக்குங்க இந்த கோயில். இந்த கோயில் மிக மிக அற்புதமான கோயில். காலையில் 6லேருந்து 10 மணி வரைக்கும், மாலை 5லேருந்து 8 மணி வரைக்கும் கோயில் இருக்குது. கோயிலில் கிடா வெட்டு பூஜை பண்ணணும்னா நீங்கள் கோயில் அலுவலகத்தை நீங்கள் போய் கேளுங்க. அங்கே நீங்கள் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கினா மட்டும்தான் கோயிலில் கிடா வெட்டு பூஜை பண்ண முடியும். அதனால் முன்கூட்டியே ஆஃபீஸில் இந்த தகவல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோயிலை நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் அந்த அறிவு பலகையில் போட்டிருக்காங்க, கிடா வெட்டு பூஜை அப்போ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணுன்றது. கோயிலில் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க டைமிங்கை. ஆஃபீஸில் கேளுங்க, உங்களோட வேண்டுதலை எப்போ நிறைவேற்றணும்னு கேட்டுக்கோங்க. நாங்கள் போயிருந்த அன்றைக்கி கூட கிடா வெட்டு பூஜை தான். கோயிலில் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் கோயிலே பண்ணுறாங்க. பக்கத்தில் நாகத்தம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயிலையும் அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகான கோயில். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்த கோயில். இந்த சுவாமியை பார்க்கும்போது அப்படியே அந்த அம்மாவும் ஐயாவும் நின்றுக்கிட்டு நம்மளை ரிசீவ் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. நிஜமாகவே ஒருத்தங்க இருக்கா மாதிரியே இருந்துச்சுங்க எதிர்த்தாப்பில். அப்படியே நான்லாம் அப்படியே பார்த்து ரொம்ப வியப்படைஞ்சிட்டேன். உங்களுக்கு கோயிலில் ஏதாவது பூஜைக்கு பணம் கட்டணும், அன்னதானம் கொடுக்கணும்னு ஆசை இருந்தால் இந்த ஸ்கேனர் கோடில் கொடுங்க. எல்லா சிறப்பும் மிக்க அற்புதமான திருத்தலம். வாழ்க்கையில் ஒரு வாட்டியாச்சும் போய் பார்க்கணுன்னு நினைக்கிற கோயிலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கோயில். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. எத்தனையோ வாட்டி நான் இந்த வழி போயிருக்கேன், வந்திருக்கேன். ஆனால் அந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு இப்போ தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு கடவுள் உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் அந்த கோயிலுக்குள்ளே கால் எடுத்து வைக்க முடியும். இதெல்லாம் உண்மையான சத்தியமான உண்மைகள். அந்த மாதிரி தான் எனக்கு அன்னைக்கு அவர் உத்தரவு கொடுத்தாரு. நான் கோயிலுக்குள்ளே போய் சாமியை பார்த்துட்டு என்னால் முடிஞ்சது நான் இந்த கோயிலோட பதிவு உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.